இன்னைக்கு நிறைய பேர் ஃபேன் சொல்லலாம். அஜித் ஃபேன், விஜய் ஃபேன், எஸ்கே ஃபேன். எஸ், நீங்க எல்லாம் ஃபேனா இருக்கலாம். நீங்கள் எல்லாம் ஃபேனாக இருப்பது ரியல் ஹீரோஸுக்கு, நாங்கள் எல்லாம் ஃபேனாக இருப்பது ரியல் ஹீரோவிற்கு. இதை நான் தலை நிமிர்ந்து சொல்லுவேன். அன்னை பரம்பொருளை, அழகு தமிழ் தாயே, உன்னை வணங்குகிறேன், உயர் தமிழை நீ வாழ்க என்று சொல்லி தமிழ் தாயின் தலைமகன் பிரபாகரன் என்ற தலைப்பில் உங்களிடத்தில் என்னுடைய கருத்துக்களை பகிர இருக்கிறேன். 1954 வருடம் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி இலங்கை தீவில் உள்ள பல்வெட்டி துறையிலிருந்து ஒரு பெருநெருப்பு தோன்றிற்று. ஆம், அப்பெருநெருப்பே பின்னாளில் அடக்குமுறைக்கு எதிரான ஆயுதமாகவும் அடக்குமுறைக்கு எதிரான குரலாகவும் விளங்கிற்று. அப்பெருநெருப்பு தான் நம்முடைய தமிழ் தாயின் தலைமகன், நமக்கெல்லாம் உயிருக்கு உயிரான தலைவன் திரு பிரபாகரன் ஐயா அவர்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கு ஏற்ப பிறந்து சிறந்தவர் அல்ல நம்முடைய தலைவர், சிறந்தே பிறந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் மனம் படைத்தவன் நம்முடைய தலைவன். அப்படிப்பட்ட தலைவனின் கரங்களில் எப்படி ஆயுதங்களை எடுத்தார்? இதை நீங்கள் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தமிழின மக்களின் இனவெறி கொள்கையில் நடந்த பயங்கரவாத சம்பவங்களும் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அநீதி கொடுமைகளுமே நம்முடைய தலைவர் அவர்களை கரங்களில் ஆயுதங்களை எடுக்க செய்தது. இவை தெரியாமல் நம்முடைய தலைவனை பிரிவினைவாதி என்றும் தீவிரவாதி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கும் மூடர் கூட்டமே இதை சற்றே காதில் வாங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழின மக்களுக்காக காடுகளிலும் மேடுகளிலும் குகைகளிலும் தங்கி வாழ்ந்து இரவு பகலாக பாராது அயராது உழைத்தார். இரவு நேரங்களில் எல்லாம் தன்னுடைய நண்பர்களுடன் கலந்து ஆலோசித்துவிட்டு அதிகாலை 5 மணிக்கெல்லாம் உணவு அறிந்துவிட்டு பின்பு விடிந்ததும் அந்த புறாக்கள் எல்லாம் தங்கி இருக்கும் அந்த அடர்ந்த காட்டு குகைகளில் போய் தங்கி விடுவாராம். இப்படி பசி மறந்து தூக்கம் மறந்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே தமிழின மக்களுக்காக அர்ப்பணித்த உன்னத தலைவன் நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள். தமிழின மக்களுக்கு அறிவாக ஆற்றலாக இதய துடிப்பாக விளங்கியவர் நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள். திசை 8லும் புகழ் கொண்டு கலை 10ல் சிறந்து விளங்கிய நம்முடைய பாட்டன் ராவணன் போல அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கியவர் நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள். அக்கினி குஞ்சொன்று கண்டே அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், மெல்ல மெல்ல தெரிந்தது காடு, வெந்து தெரிந்தது காடு, தள் குஞ்சென்றும் நெருப்பென்றும் உண்டோ, தத்தருகிற தத்தருகிற திட்டோம், தத்தருகிற தத்தருகிற திட்டோம் என்றான் முண்டாசு கவிஞன் பாரதி. அந்த முண்டாசு கவிஞன் பாரதி கன்ற அக்கினி குஞ்சாக விளங்கியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது. அச்சமுள்ளை அச்சமுள்ளை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமுள்ளை அச்சமுள்ளை அச்சம் என்பதில்லையே என்ற பாரதியின் வரிகளுக்கு இலக்கணம் படைத்தவர் நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள். தலைவன் என்பவர் யார்? தலைவன் என்பவன் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையினை கொடுக்கும் உப்பினை போலவும் தன்னையே எரித்து உலகிற்கு ஒளியினை கொடுக்கும் மெழுகனை போலவும் இருத்தல் வேண்டும். ஆம், இதற்கு இலக்கணம் தந்தவர் யார்? நம்முடைய தலைவர் ஐயா அவர்கள். எந்த பாராளுமன்றத்தில் எந்த சட்டமன்றத்தில் நம்முடைய தலைவர் அவர்களை தீவிரவாதி என்றும் பிரிவினைவாதி என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதே பாராளுமன்றத்திற்குள்ளும் சட்டமன்றத்திற்குள்ளும் நம்முடைய தலைவனின் புகைப்படத்தில் நெஞ்சில் வைத்துக் கொண்டு நம்முடைய அண்ணன்மார்கள் செல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் தலைவரை பற்றிய சிறு அனுபவங்களை கூறி விடைபெறுகிறேன். எனக்கு முதல்ல தலைவர் எப்போ தெரியும் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். ஒரு 1ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தப்போ நான் தொலைக்காட்சியில தலைவரை பற்றிய ஒரு செய்தியை பார்க்குறேன். வீட்டை போய் கேட்குறேன், இவரை பற்றின தகவல் ரொம்ப நியூஸ்ல அதிகமா போட்டுட்டு இருக்காங்களே, யார் இந்த தலைவர்ன்ட்டு. வீட்டுல சொல்றாங்க, ஆனா எனக்கு அவங்க சொன்ன தகவல் பத்தல. உடனே நான் போய் என்னோட பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர்கிட்ட கேட்டேன். அவங்க நம்ம தலைவரை பத்தி நிறையவே சொன்னாங்க. அப்போல இருந்து நான் தலைவருடைய ஃபேன் ஆனேன். இன்னைக்கு நிறைய பேர் ஃபேன் சொல்லலாம். அஜித் ஃபேன், விஜய் ஃபேன், எஸ்கே ஃபேன். எஸ், நீங்க எல்லாம் ஃபேனா இருக்கலாம். நீங்கள் எல்லாம் ஃபேனாக இருப்பது ரியல் ஹீரோஸுக்கு, நாங்கள் எல்லாம் ஃபேனாக இருப்பது ரியல் ஹீரோவிற்கு. இதை நான் தலை நிமிர்ந்து சொல்லுவேன். இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள நினைக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை நான் கேட்டுட்டு இருந்தப்போ அண்ணன் அவர்கள் சொல்லி இருந்தார்கள்,
தலைவனை ஒரு நாள் நேர்ல சந்திச்சப்போ அவங்களுடைய அந்த தழுதழும்புற குரல்ல கேட்டப்போ நம்முடைய அண்ணன் சீமான் அவர்களுக்கு கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சான். நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் என்பது உலகறிந்த உண்மை. அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளருக்கே அண்ணன் நம்முடைய தலைவர் முன்னாடி பேச்சு வரவில்லை, கண்ணீர் தான் வந்துச்சான். அண்ணன் அவர்கள் கூட சொல்லி இருப்பார், இப்படிப்பட்ட ஒரு தலைவனை ஒருவன் நேரில் சந்தித்து விட்டால் அவன் எப்படிப்பட்ட கல்லஞ்சக்காரனாக இருந்தாலும் சரி தலைவனுக்காக உயிரினையே கொடுக்கலாம் என்று சொல்லுவானாம். அப்படிப்பட்ட தலைவன் நம்முடைய தலைவர் அவர்கள். தலைவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் மறையாது என்று சொல்லி தலைவருடைய புகழை எடுத்து செல்லும் பாசனைகளாக நாம் இருக்கிறோம் என்று நெஞ்சை நிமிர்த்து சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.